பசுமை ஆற்றல். தமிழ்நாட்டினை எதிர்வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக உருவாக்கிட தற்போதைய மின் தேவை 2 மடங்காக உயர்ந்திடும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த உயர் இலக்கினை அடையும் நோக்கில் வரும் 2030 ஆண்டிற்குள் 100 பில்லியன் யூனிட் கூடுதல் புதுப்பிக்கத்தக்க பசுமை ஆற்றலை நமது மாநிலத்தில் உருவாக்கிட உரிய செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. அந்த இலக்கை நோக்கிய பசுமை பயணத்தின் முதல் கட்டமாக வெள்ளிமலை பகுதியில் 1100 மெகாவாட் திறன் மற்றும் ஆழியாறு பகுதியில் 1800 மெகாவாட் திறன் கொண்ட நீரேற்று மின் திட்டங்கள் மொத்தம் 11,721 கோடி ரூபாய் முதலீட்டில் பொதுத்துறை தனியார் பங்கேற்புடன் உருவாக்கப்படும். மேலும் சூரிய ஒளி நேரத்திற்கு பின்னரும் நாள் முழுவதும் தூய்மையான புதுப்பிக்கப்பட்ட மின்சாரம் வழங்கும் நோக்கத்துடன் எதிர்வரும் 2025-26ஆம் ஆண்டில் மட்டும் மணிக்கு 4000 மெகாவாட் திறன் கொண்ட மின்கலன் சேமிப்பு அமைப்புகள் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். சூரிய மின்சக்தியை சேமித்து மாலை நேரங்களில் காணப்படும் உயர் மின் நுகர்வு நேரங்களில் தேவையான மின்சாரத்தை வழங்குவதன் மூலம் பெருமளவு செலவு குறைவதோடு கார்பன் நீக்கம் செய்து தூய்மையான மின்சக்தியை விநியோகிக்க வழிவகுக்கிறது. மேலும் ஏற்றுமதி துறையில் பிற நாடுகளால் விதிக்கப்பட்ட கார்பன் சரி செய்தல் கட்டணங்களால் கார்பன் அட்ஜஸ்ட்மெண்ட் டாரிஃப் பாதிக்கப்படும் உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு இத்தகைய சேமிக்கப்பட்ட புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி வழங்கப்படும் போது உலக அரங்கில் தமிழ்நாட்டின் தொழில் நிறுவனங்கள் முதன்மை பெற இயலும். மாநிலத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை மேம்படுத்துவதற்காக தற்போதுள்ள பல்வேறு கொள்கைகளை ஒருங்கிணைத்து நெறிப்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கொள்கை இன்டகிரேட்டட் ரெனியூவபிள் எனர்ஜி பாலிசி வெளியிடப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் எரிசக்தி துறைக்கு 21,178 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.